சரி, எனக்கு அன்பானவர்களே, அந்த மோசையை கொண்டு 6 லட்சம் புருஷர்களையும் ஆண்டவர் வழி நடத்தினாரா இல்லையா? நம்மளை கொண்டு செய்வாருங்க. எதையும் நம்ம அற்பமாக நம்மளே தீர்மானம் கொள்ளக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், நீ போ. ஆதலால் யாத்திராகமம் 4:12, நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஏதாவது செய்யுங்க. ஏதாவது உங்களுக்கு அதுக்கு தாளந்தும் வேண்டாம், படிப்பு வேண்டாம், அழகும் வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம், வயசும் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். வெறுமையாய் புறப்பட்டு போங்க. கர்த்தர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு 2 மனுஷனை பார்த்துக்கிட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அதே மோசையை சொந்த சகோதரி குற்றப்படுத்த விரும்பினார்கள். அது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்க. என்னாகமம் 12வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். நிறைய பேர் அது மிரியாம் தானே, மோசையுடைய அக்கா பேர் மிரியம். அந்த மிரியாம் தீர்க்கதரிசி. எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த மிரியாம் ஒரு தீர்க்கதரிசி. அவள் தீர்க்கதரிசி. ஆனால் தீர்க்கதரிசி ஆகிய மிரியாமை ஆண்டவர் பயன்படுத்தல. மோசே திக்குவாயனும் அந்த புத்தி உள்ள மோசையை கொண்டுதான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வார்த்தையில் வல்லவனாக்கி நடத்தினார். இந்த மோசை ஒரு நாள் அங்க அக்கா தம்பிக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்துட்டு, அவள் கேட்கிறாள், மோசையை நோக்கி அவளுக்கு சொன்னாள், என்ன நீ ரொம்ப மிஞ்சி போறா, உன்னைய கொண்டு தான் ஆண்டவர் நடத்துறாரா? எங்களோடு ஆண்டவர் பேசுகிறார், தீர்க்க தரிசனம்லாம் என்ன கொண்டு தான் பேசுறார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாள். இதை பரலோகம் கேட்டது. மோசே அதுக்கு பதிலே சொல்லல. ஆனால் தேவன் அந்த பதிலுக்கு விடல. மிரியாமை சும்மா விடல. என் தாசனாகிய, என்னாகும் 12:7, என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். மிரியாம், நீ என்னுடைய தீர்க்க தரிசி தான், என்னுடைய வார்த்தையை உன் நாவில வச்சிருக்கிறேன், நீ தனியா ஊழியம் செய்கிற, அதனால என் தாசனாகிய மோசையை நீ விமர்சனம் பண்ணலான்னு நினைச்சியோ? விடமாட்டாருங்க. நீ ஒரு அற்பமான மனுஷன், படிப்பறிவு வேண்டாம், அழகு வேண்டாம், நீ ஒரு ஊழியம் கர்த்தருக்காக செய்தால் எதை குறித்து உன்னை குற்றம் சாட்ட ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார், தூக்கிடுவார். அல்லேலூயா. அவள் ஒரு வார்த்தை தான் சொன்னா, என்ன மோசே, நீ எனக்கு தம்பி தான், ரொம்ப என்ன மிஞ்சி போறிய அப்படின்னு கூட யதார்த்தமா சொல்லியிருப்பா. அதை கூட ஆண்டவர் பொறுத்து கொள்ளல. மோசை பராதி சொல்லல. ஆண்டவர் கேட்டார், அவன் என் வீட்டுக்கு எங்கு உண்மை உள்ளவன், யாரை கண்டு நீ எப்படி பேசலாம் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? 8வது வசனம். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதியட்சமாகவும் பேசுகிறேன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதில்லை என்றார். 9வது வசனம். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு 12:10, மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மிரியம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி ஆனாள். அல்லேலூயா சொல்லுங்க. சொந்த சகோதரி தான். ஒரு வார்த்தை யதார்த்தமா பேசியிருப்பார், தம்பி நீ ரொம்ப பேசாத, எனக்கு பின்னால உள்ளவன் தான், நானும் உன்னை போல ஒரு தீர்க்க தரிசின்னு தான் சொன்னதுக்கே ஆண்டவர் இவ்வளவு கோபப்பட்டார். அடுத்த ஒரு மனுஷரை பார்த்துக்கிட்டு நம்ம பார்க்க போறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியா தேசத்திலே ஒரு இராணுவ தளபதி, பேர் பெற்றவன், சீரியா இராணுவத்துக்கே ஃபர்ஸ்ட் தளபதி, மகா பராக்கிரமசாலி. ஆனால் அவனுக்கு குஷ்டம், நாகமானுக்கு குஷ்டம். அந்த காலத்தில் குஷ்டத்துக்கு மருந்தே கிடையாது, இப்பவும் இன்னும் சரியா கண்டுபிடிக்க முடியல. அப்பேற்பட்ட பாவ வியாதியாகிய குஷ்டரோகத்தை வைத்துக்கொண்டு மிகுந்த வேதனையோடு உலகத்துக்கே தேசத்துக்கே சீரியா ராஜாவுக்கே படைக்கு தளபதியாகிய முதல் தளபதியாய் இருக்கிற எனக்கு குஷ்டரோகம் வந்து விட்டதே என்று சொல்லி அவன் தன்னுடைய மனைவிடத்தில் சொல்லி புலம்பியிருப்பான். இப்போது கவனிங்க,
அந்த 2வது வசனம், சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். நாகமானுடைய மனைவிட்ட புலம்பியிருப்பான். எந்த மனுஷனும் செய்கிறது தான், தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் மனைவிட்ட தான் சொல்லுவாங்க, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. இந்த புலம்புதலை ஒரு அடிமை பெண் நாகமானால சிறைப்பிடிக்கப்பட்டு தன்னுடைய மனைவிக்கு அடிமையாக அந்த வைத்திருந்தான். ஒரு அடிமை, எல்லாத்திலும் பின்தங்கின அடிமை. அந்த அடிமை என்ன செய்தாள்? 3வது வசனம், அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசனிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அன்பானவர்களே, அவள் ஒரு அடிமை பெண், சிறு பெண்ணா இருந்தாலும் அடிமை பெண். அவள் நினைச்சிருக்கலாம், மாமிசத்தில் இருந்திருந்தார், என்னை இஸ்ரவேலிலே இருந்து அடிமைப்படுத்தி கொண்டு வந்த நாகமானே, கர்த்தர் உன்னை தண்டித்து விட்டார், உனக்கு அப்படி வந்தது நல்லது, அப்படி சிரிச்சிருக்கலாம். ஆனால் அவள் சிரிக்கவில்லை, தாழ்மைப்பட்டாள். ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தபடினாலே மோசையை போல தன்னை தாழ்த்தினாள். நான் அடிமையாய் இருந்து என்னை பிடித்து கொண்டவனுக்கு ஒரு பாவ நோய், குஷ்டரோகமே வந்திருக்கிறது, அவள் ஒதுங்கவில்லை. எங்கள் தேசத்திலே எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவனிடத்தில் போனால் உங்க வீட்டுக்காரருக்கு சுகம் கிடைக்கும்னு சொன்னான். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. ஒரு சிறு பெண்ணை அடிமையாக கூட்டத்தோடு கூட்டமாக பிடிச்சி இழுத்துட்டு வந்த அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு சாதாரண ஒரு சிறு பெண்ணாலே அந்த வீட்டுக்கு, அந்த தேசத்துக்கு, சீரியா ராஜாவுக்கே அடிமை, ஒருத்தனும் கிட்ட நெட்டி பார்க்காத புறமே தள்ளின அடிமை பெண்ணாகிய சிறு பெண்ணை கொண்டு நாகாமானின் குஷ்டரோகத்தை சுகமாக்க கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம். அல்லேலூயா. ஒருவேளை நான் சொல்றேன் பிரியமானவர்களே, அந்த சிறு பெண்ணாகிய அடிமை பெண் அழுது கொண்டு இருப்பாள், ஆண்டவரே என் சொந்தம் பந்தம் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிறது, சமாரியாவிலே இருக்கிறது, நானோ சீரிய ராஜ்யத்திலே இருக்கிறேன், எனக்கு இறங்க மாட்டீரோ என்று சொல்லி ஒருவேளை அழுது கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவருடைய அழுகை சத்தத்தை கேட்டுதான் நாகமானுக்கு குஷ்டத்தை வர பண்ணி இவள் மூலமாக அவனை வெளிப்படுத்தப்பட்டு அந்த மகளை ஆண்டவர் கனப்படுத்தினார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளித்த தேவன். அவள் சந்தோஷப்பட்டிருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காது. அவள் ரகசியத்தை, சமாரியாவிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் பேர் எலிசா, அந்த சபைக்கு கூட்டிட்டு போங்க, அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, அவன் செபித்த அற்புதம் நடக்கும், நிறைய பேர் சொல்லுவாங்க. அதான் அன்பு. நான் பெற்ற சுகத்தை நம்ம கூட்டத்திலையும் இருக்கிறாங்க. சில சகோதரிமாரு நம்ம இன்னொரு இடத்துல போய் அங்கே போய் தான் எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல சொல்லுவாங்க. நல்ல உள்ளம் படைச்சவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொன்னதுனால அந்த அடிமை பெண்ணுக்கு ஒரு விடுதலை. அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தால ஒரு மனுஷனை சுருக்கமாக பார்த்து நம்ம பெருக்கமாக ஜெபம் பண்ண போகிறோம். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். இதே போலத்தான் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து நேபகாத் நேச்சார் என்பவருடைய அந்த படை வந்து இந்த ஜனங்களை பிடித்து கொண்டு சிறைப்பட்டு போனவர்கள் தான் தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ என்பற 4 வாலிபர்கள். அதிலே முதலாவது பெயர் பெற்றவன் தானியேல். தானியேலை கொண்டு ஆண்டவர் எகிப்திலே நேபுகாத் நேச்சார் சமுதாயத்திலே ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக உயர்த்துவதற்கு காரணம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. எதனால் உயர்த்தப்பட்டான்? தானியேல் என்கிற அடிமை தீர்க்கதரிசியாக ஒரு பெரிய ராஜாவுக்கே தீர்க்க தரிசனம் உரைக்கத்தக்கதாக மாற்றப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ளே இருந்த தாழ்மை. தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா. அந்த ராஜாவுக்கு ஆண்டவர் ஒரு ஏவுதலை கொடுக்கிறார். ஒருவேளை
தானியேல் அடிமைப்பட்டு இழுத்துட்டு போகும்போது சங்கிலி போட்டு காலிலும் கையிலும் அடிமையாக கூட்டத்தோடு கூட்டமாக போகும்போது ஏசப்பா கர்த்தரை பார்த்து கதறி இருப்பான், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் நாங்க 4 பேரும் அநியாயமா பிடிச்சிட்டு போகப்படுமே சொல்லி கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். பிடித்து கொண்டு போகிற எகிப்து தேசத்திலே தீர்க்கதரிசி. ஒருவேளை அவன் இஸ்ரவேலிலே இருந்திருந்தால் அவனுக்கு அந்த மகத்துவம் கிடைச்சிருக்காது. தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணாது இருந்தால் அவனுக்கு கிடைச்சிருக்காது. அவன் எல்லா சூழ்நிலையிலும் மனரம்பிதமாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவனாய் இருந்தபடினாலே அவனை பிடிச்சு கொண்டு போன பிறகும் அவன் ஆண்டவரை மறுதலிக்கவில்லை. சரி, எகிப்து தேசத்தில் வந்து விட்டோம், நமக்கு ராஜாவுக்கு கொடுக்கிற போஜனம் கிடைக்கிறது. ராஜா எப்படி போஜனம் சாப்பிடுவாரு? நம்மளை போலயே சாப்பிடுவாரு, சூப்பர் போஜனம். அதில் அவன் திருப்திப்படவில்லை. அந்த ராஜாவின் போஷணத்தை கண்டு நான் தீட்டுப்படக்கூடாது என்று சொல்லி விரும்பி வருந்தி கேட்டு அந்த அந்த கொடுக்கிற ஆகாரம் கொடுக்கிற மனுஷன் கெஞ்சி கேட்டு வெறும் காய்கறி, மரக்கறி காய்கறியும் பருப்பும் வாங்கி சாப்பிட்டான். தாழ்மை, அவனுக்குள்ள தாழ்மையாக இருந்த அந்த காரியத்தை பார்த்து எகிப்து ராஜா அற்பமாக எண்ணப்பட்ட அந்த ராஜாவுக்கே தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி, அல்லேலூயா சோத்திரம், அந்த தானியேல் 1:17, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நம்முடைய தலையை உயர்த்தும் போது இன்னும் ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், நான் சும்மா நான் வெட்கப்படத்துக்கு ஒன்றும் இல்லை, நான் பெரிய கௌரவக்காரன் பெருமைக்காரன் நீங்க சொன்னாலும் பரவாயில்லை, அட்வான்ஸா சொல்லுகிறேன், இன்னும் பெரிய காரியங்களை நான் செய்வேன்னு தான் சொல்றார். எனக்கு பிரியமாய் சில காரியங்கள் நான் ஒரு பெரிய சாதனை படைச்சவன்னு ஒன்றும் சொல்ல தெரியல, நான் செய்தது அவருக்கு பிரியமா இருந்ததாம். அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் ஒரு ஜெபத்தை யாருக்காவது எதுக்காவது விரும்பி சொல்லும் போது நான் செபிக்கும் போது சொல்லுவேன், ஆண்டவரே நான் ஒரு அற்பமானவன் தான், என்னை சாட்சியாக வச்சிருக்கீங்க, கடைசி வரை என்னை சாட்சியாகவே வைச்சிருங்க, எனக்கு ஒரு வியாதியை கொடுத்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டு அசிங்கப்படுத்திடாதீங்க. இந்த ஜெபத்துக்கு அவர் பதில் தாரார். மனுஷனுடைய சரீரமோ பலவீனமானது, அந்த பலவீனம் அடிக்கடி எனக்கு எட்டி பார்த்தாலும் ஜெபத்தில் அவர் உடனே அதை சரிப்படுத்துறார். தயவு செய்து நம்புங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உங்க முன்னால இருக்க எனக்கும் பலகீனம் வரத்தான் செய்கிறது, என்னை அவரு டேலி பண்ற ஜெபத்தை உடனே கேட்கிறார். ஏன்னா அவர் உயிருள்ள தேவன். அன்னைக்கு அந்த தானியேலுடைய பொருத்தனை, அவன் தன்னை தீட்டுப்படுத்தல, ராஜ போஜனத்துக்காக அலையல, தன்னை தாழ்த்தினபடினாலே அந்த எகிப்து தேசத்திலே கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஒரு காரியம், 1 கொரிந்தியர் 1:27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலன் உள்ளவனை பார்க்கிலும், அல்லேலூயா, பலவான்களை பார்க்கிலும் பலவீனர்களை தெரிந்து கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது நம்ம கதையில எல்லாம் தெரிஞ்ச கதை தான். அல்லேலூயா. இனி 28 உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எனப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். எனக்கு அன்பானவர்களை, நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள ஒரு மனசு, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால், நீங்க உங்களுக்கு ஒரு உயர்த்துவார் என்று சொன்னால் உங்களுக்கு இப்ப நம்பிக்கையே வராது. என்னுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது, என்னை குறித்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற டாக்டர் சொல்லிவிட்டார், உனக்கு இப்படி இப்படி இருக்கிறது என்று சொல்லி, எனக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுதான். அப்படித்தான் நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள், உங்கள் கற்ப பிறப்பிலே பிறந்த பிள்ளைகளால உங்களுக்கு ஒரு நம்பிக்கையற்ற நிலையில இருக்கலாம். நமக்கு பின்னால் அந்த வாரிசு எப்படி இருக்குமோ, நம்ம வாழ்நாள் காலத்திலே ஒரு நிச்சயம் இல்லாமல் இருக்கலாம். தயவு செய்து பிரியமானவர்களே, ஆண்டவர் உலகத்திலே பலம் உள்ளவனை காட்டிலும் பலவீனங்களை தான் அதிகமாய் ஆண்டவர் நேசிக்கிறார். நிச்சயமாய் பலனற்றவர்களை கர்த்தர் நோக்கி பார்ப்பார். பிரியமானவர்களே, தேவனால் கூடாதது
உலகத்துல உங்க பிள்ளைகளை பார்த்து எல்லாரும் ஒரு அற்பமான பிறவியாக நினைக்கலாம். ஒரு அற்பமான, அழகில்லாதவர்களை, சில குறைபாடில் இருக்கிறவர்களை அப்படித்தானே சொல்லுவார்கள். படிப்பறிவு இல்லாதவர்களை சொல்லுவார்கள். நான்லாம் மாடு மேய்க்க வர லாய்க்கில்லாதவன், மாடு மேய்ப்பதற்கு கூட எனக்கு தகுதி கிடையாது. அல்லேலூயா. இந்த ஏர் பிடிச்சி உழதுக்கு வர எனக்கு மாட்டுக்கு பின்னால போற கூட தகுதி கிடையாது. மரத்துக்கு மேல நின்று மரம் அடிப்பேன், ஒத்த காலில் நிற்பேன், மரத்துக்குள்ள விழுந்துருவேன், அது பிடிச்சி என்னை இழுத்துட்டு போகும். அவ்வளவு பலனற்றவன். மாடுகள் மேய்க்கவன், மாடுகளுக்கு பின்னால போகும் தகுதி இல்லாத என்னைத்தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண வைத்திருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கு செய்வது அதிக நிச்சயம். உங்க விசுவாசம் கர்த்தர் மேல இருக்கட்டும், உங்கள் நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கட்டும். உங்கள் நேரத்தை கர்த்தருக்கென்று செலவழித்து பாருங்கள். ஆண்டவருக்காக அவரிடத்தில் கண்களிலே இரக்கம் கிடைப்பதற்கு என்னென்னலாம் உண்டு அத்தனையும் செய்யுங்கள். உங்களை உங்கள் சம்பத்துகளையும் ஆண்டவர் ஒருபோதும் சிரமப்பட வெக்கப்பட விடமாட்டாருங்க. அவருடைய அன்பு குணம், மெய்யான குணத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளாததுனால தான் ஆண்டவருடைய சாட்சியை உங்களால் நிறைவேற்ற முடியாமல் தவிக்கிறீங்க. தயவு செய்து மனம் திரும்புங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 20வது வசனம், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். அற்பமானவர்கள், அற்பமாயான காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஆண்டவர் ஒரு காலகட்டத்தில் உங்கள்கிட்ட பேசியிருப்பார். சில வார்த்தைகள் நம்முடைய புத்தியினத்தினால அது செயலிழந்து போய்விடும். நம்முடைய விசுவாச குறைவினால் அது செயலற்று போய்விடும். நம்முடைய நம்பிக்கை இல்லாத ஒரு காரியம் நமக்குள்ளே இருப்பதனால அந்த தீர்க்க தரிசன வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் போவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்தை உறுதியாக பிடிச்சு கொண்டு ஒரு தலைமுறையில் அடுத்த தலைமுறையிலாவது கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்வார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால், அல்லேலூயா, அந்த தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதீர்கள். சிலவர் சொல்லிடுவாங்க, அல்லேலூயா. சிலவர் ஊழியக்காரனையே விட்டு கொடுத்துருவாங்க. ஒரு காலகட்டத்தில் எதையும் நான் வெளிப்படையாக சொல்ல முடியல. அன்பானவர்களை, தயவு செய்து அப்படி இல்லை. ஒரு ஊழியக்காரன் பொறுப்பெடுக்கிறான்னு சொன்னா கர்த்தருக்கு அவன் கணக்கு கொடுக்கணும் என்கிற பயம் அவன் இருதயத்தில், அவன் மூச்சில், அவன் சிந்தையில், அவன் உயிருக்குள்ள அடங்கியிருக்கும். உங்களுக்கு பயப்படுகிறானோ இல்லையோ, ஆண்டவருக்கு அவன் நிச்சயமா பயப்படுவான். எந்த ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அந்த ஊழியக்காரன்ட்ட நீங்க அடங்கி இருக்கணும், நம்பணும், விசுவாசிக்கணும். அங்கிங்கெல்லாம் சாடி ஓடியெல்லாம் போகக்கூடாது. யாரை பிடிச்சாலும் நம்பிக்கை, இவன் பேசுவான், இவன் பரிந்து பேசுவான், ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு நன்மையை வாங்கி தருவான். அல்லேலூயா. அப்படி அல்லேலூயா, அந்த தேவன் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை அற்பமா பயந்து விட்டு விடாதீங்க. எபிரேயர் 12:5 சொல்லுகிறது, அந்தியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, என்னுடைய சிட்சையை நீ அற்பமாய் எண்ணாதே. ஆண்டவர் யாரை சிட்சிக்கிறாரோ அவர்களை சாட்சியாக வைத்திருக்கிறார். இந்த நிலைமை நமக்கு நிறைய பேருக்கு தெரியல. என்னையும் சிட்சித்தார், என் பிள்ளையை எடுத்தார், ஒரு பெரிய தண்டனை தானே. எனக்கு ஆண் பிள்ளைன்னு இருந்தவன் ஒருத்தன் தான், அதுவும் செல்ல பிள்ளை, அன்பு பிள்ளை. எப்படி நான் துடிச்சிருப்பேன். அது எனக்கு ஒரு சிட்சை. நான் உடனே ஆமா, என் பையனையே பறித்து கொண்டார், இவரிடத்துல நான் போகணுமாக்கும். அப்படியா சொன்னேன்? எங்க அப்படியாக சொன்னேன். எனக்கு வேதத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனாலும் அவர் செய்த நன்மை, என் மனைவி சொன்ன சாட்சி தான் என்னை உயிர்ப்பித்தது. அவள் சொன்ன ஒரு வார்த்தை, அவள் வாழ்க்கையில் பொய் சொல்லுவதே கிடையாது. நான் நல்லாக அவளை குறித்து எனக்கு தெரியும். அவள் சொன்ன ஒரு சாட்சி என்ன தெரியுமா? நான் சுதனை போய் பார்த்தேங்க, அவன் அப்படி இறந்து கிடந்தான், மடியில் வச்சு அழுதேன். அடுத்தால ஒரு ட்ரெயின் மேற்கிருந்து பள்ளி விலையில் சத்தம் போடுது. எனக்கு உடனே நான் உங்களையும் மறந்துட்டேன், நம்ம பிள்ளைகளையும் மறந்துட்டேன். நம்ம பிள்ளை மரித்து போனான், நம்ம எதுக்கு இனி உயிரோடு இருக்கணும் தாங்க. நான் அவனை அப்படியே கீழே படுக்க வச்சுக்கிட்டு அந்த ட்ரெயினை நோக்கி போயிட்டேன்னு சொல்கிறான். ஏன்டா அப்படி அவள் பிரியா இருக்கும்போது சொன்னது. இந்த உயிருள்ள சாட்சி. நான் போயிட்டே இருக்கிறேன், என்ன அறியாமல் ஒரு கீ கொடுத்தப்போ உங்களையும் மறந்துட்டேன், நம்ம பிள்ளைகளையும் மறந்துட்டேன்.
சாகணும் சாகணும் ஒரே முடிவு, ட்ரெயினுக்குள்ளே பாஞ்சிரும்னு சொல்லி ட்ரெயின் ஹார்ன் அடித்த உடனே புறப்படும். எல்லாருக்கும் தெரியும், புறப்படும் போது ஒரு ஹார்ன் அடிப்பான். அந்த ஹார்ன் சத்தம் கேட்டோன்னே புறப்பட்டு போகிறேன். யாருங்க வந்து உதவி செய்தால்? நாங்கள் வெறுத்த ஆண்டவர், நாங்கள் தூசித்த ஆண்டவர், நாங்கள் இயேசு வேண்டாம் வெளியே போன்னு சொன்ன ஊழியக்காரனை விரட்டி அடித்த ஆண்டவர். அவர் என் மனைவியோடு காதில் பேசி, அருமையான மகளை, நீ எங்கே போகிறாய்? சாகவா போகிறாய்? உன் பிள்ளைகளை நினைச்சு பார். உனக்கு என்ன 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய நிலை என்னாகும்? எப்படிங்க? நாங்கள் பகைத்த ஆண்டவர், அவர் எங்களை பகைக்கல. அதுதான் அவருடைய அதே குணம் தான் நம்மகிட்டே இருக்கணும். பகைஞரையும் சிநேகிக்கிற அன்பு அவரிடத்திலே இருந்து, அந்த செவியிலே கர்த்தருடைய சத்தம் கேட்ட மாத்திரத்திலே அவள் தண்டாளத்தை விட்டு நிமிஷ நேரத்தில் இறங்கலைன்னா அன்னைக்கே ட்ரெயினுக்கு இரையாயிருப்பாள். எங்கள் குடும்பம் என்னவாயிருக்கும்? யார் வந்து உதவி செய்தால்? அன்பானவர்களே, அந்த நன்றி கடன், அந்த பாச உணர்வு, என் ஆண்டவர் என் மனைவியை ஜீவனை கொடுத்த அந்த பாச உணர்வு, எத்தனையோ தடைகள், விண்ணல்கள், வேதனை, துன்பம், அழுகை, நிந்தை, அவமானம், வேதனை, சோதனை, இழப்பு, நஷ்டம் வந்த பிறகும் என் ஆண்டவரை நான் நன்றி உணர்வு, அந்த ஒரு உணர்வு எல்லாருக்கும் இன்னைக்கு நீங்கள் அந்த உணர்வு, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே. நான் எண்ணல ஆண்டவரே, நீர் ஏதாவது ஒரு நோக்கம் வைத்திருக்கிறீர் எனக்கு. அதனால ஆண்டவர் என் மனைவி மூலமா சொன்னது, பரலோக ராஜ்யத்திலே உங்களை கூட்டி சேர்ப்பேன், இந்த பூலோக ஓட்டத்திலே நான் உங்களுக்கு துணை செய்வேன், தேவைகளை சந்திப்பேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாக குடும்பமாக பரலோகத்திலே கூட்டி சேர்ப்பேன், அங்கே என்னோடு இருக்கிற மகனோடு நீ சந்திக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நிச்சயம் கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளுக்கு வந்தால் ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தாது, நம்மளும் அசைய மாட்டோம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 11வது அதிகாரம், வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு மனிதர்களாலே புறக்கணிக்கப்பட்டவர். வேத பாரகர், பரிசேயர், இப்பேற்பட்ட மேதாவிகளாலே புறம்பாக்கப்பட்டு, இவன் திருடன், கொள்ளைக்காரன், பிசாசு பிடித்தவன், இவனை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி ஈன பிறவினாலே, அற்ப பிறவினாலே தெய்வத்தை புறக்கணிக்கப்பட்ட ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் சொன்னார், நீங்கள் வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:12, அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் கர்த்தருக்குள்ளே அல்லேலூயா. எழும்பலாமா? தெய்வ சமூகத்தில் எழும்பலாமா? அவரே அன்றி ரட்சிப்பு இல்லை, அவரே அன்றி உனக்கு விடுதலை இல்லை, அவரே அன்றி உனக்கு சுகம் இல்லை, அவரே அன்றி உனக்கு ஆறுதல் இல்லை. எந்த மனுஷனும் கொடுக்காத ஆறுதல், சுகம், சமாதானம், மேன்மை, உயர்வு, நன்மை, புகழ்ச்சி, கீர்த்தி, உன் ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே விடுதலை, உன் ஆயுசு நாட்கள் பூரணப்பட, சகலத்திலே நீ வெட்கப்பட்டு போகாதபடி, கூனி குறுகி போகாதபடி, உன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த ஒரே இரட்சகர் இயேசு. ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே உன் வாழ்க்கைக்கு மூலைக்கு தலைக்கல்லா அமைய போகிறது. மனுஷர்கள் அப்படி நினைத்திருக்கலாம். விசுவாசி ஆகிய தேவ பிள்ளையே, அவர் ஜீவன் உள்ள மகத்துவம் உள்ள தேவன். இது நாள் வரைக்கும் நீ வேதம் வாசிக்காதது அவரை அற்பமாக எண்ணினது, நீ ஆண்டவருக்குள் ஐக்கியப்படாமல் இருந்தது அவரை அற்பமாய் எண்ணினது, நீதான் அந்த அற்பமாய் எண்ணினாள். இன்னைக்கு நீ உணர்வடைந்து மனம் திரும்பி, ஆகாதென்று தள்ளப்பட்ட நான் தள்ளப்பட்ட அந்த கல்லாகிய அவர் என்னுடைய வாழ்க்கைக்கு மூலைக்கு தலைக்கல்லாய் வரட்டும் என்று சொல்லி இதயம் கலந்து நீ இருதயம் நொறுங்கி கூப்பிடுவாயா? நிர்விசாரியாய் வாழ்ந்து உலக பிரகாரமான 4 பேருக்கு நன்மை செய்கிறேன், 4 பேருக்கு நான் சகாயம் செய்கிறேன், இந்த ஊர்ல நான் பெரிய பெயர் எடுக்கணும்னு சொல்லி உன்னுடைய ஆயுசு நாட்களை ஆண்டவர் உனக்கு கொடுத்த கிருபையின் நாட்களை உன்னுடைய சுயலாபத்துக்காக, சுய மரியாதைக்காக, இந்த ஊர்ல நம்ம தான் பெரியவன் பேர் எடுக்கணும்னு சொல்லி அபத்தமான காரியத்திலே ஈடுபட்டு உன் தேவனாகிய கர்த்தரை நீ அசட்டை பண்ணினபடினால் இன்னைக்கு வேதனைப்படுகிறாய்.
நீ குற்றப்படுத்துகிறாய். கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம். ஆண்டவர் ஆகாது என்று தள்ளின மூளைக்கு தலைக்கல்லாய் இருக்கிற தேவன், ஆண்டவரே எல்லாராலும் அற்பமாக எண்ணப்பட்டு ஆகாது என்று தள்ளப்பட்ட மூளைக்கு தலைக்கல்லாகிய கிறிஸ்துவே, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அப்பா, ஆண்டவரே நாங்கள் நஷ்டப்படுவதற்கும் துக்கப்படுவதற்கும் நாங்கள் செய்த பாவங்கள், ஆண்டவரே இந்த நாளிலே இப்படி அறிக்கை செய்து, ஆண்டவரே நாங்கள் அசட்டை செய்து, ஆண்டவரே உலக மனுஷர்களைப் போல இயேசுவை ஆகாதென்று கல்லாக ஒதுக்கி தள்ளினோம். அவரே என் வாழ்க்கையில் மூளைக்கு தலைக்கல்லாக மாற ஆசைப்படுகிறீர். ஆண்டவரே இந்த உணர்வை இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கிறீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்துங்க. நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் நான் ஆகாது என்று, கர்த்தர் எனக்கு எதுவும் செய்ய மாட்டார், அவர் மேலே நம்பிக்கை இல்லாதபடி உலக காரியங்களிலே என்னையே நான் கெடுத்து கொண்டேன். ஆகாது என்று தள்ளப்பட்ட அந்த கல்லாகிய அந்த இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையிலே மூளைக்கல்லாய் வர வேண்டும், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்றவங்க வலது கரத்தை தூக்குங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தான் செய்த அறியாமையை நினைத்து மனம் வருந்தி, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இந்நாள் வரைக்கும் எனக்கு சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுத்தீர், நல்ல திராணியை கொடுத்தீர். நான் நிர்விசாரியாய் வாழ்ந்து சுவிசேஷ அறிவிக்கிற காலத்திலே, துதித்து பாடி ஆராதனை செய்கிற காலங்களிலே நான் மாமிசமாய் மாமிச கிறிஸ்தவனாய், அசட்டை உள்ளவனாய், அசட்டை உள்ளவளாய், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை இழந்து போய் இன்னைக்கு தரிக்கட்ட மகனாக தனித்து விடப்பட்டு, ஆண்டவரே வேதனைப்பட்டு குடும்பத்திலே வரக்கூடிய பிரச்சனை நினைத்து அழுது புலம்புகிற உம்முடைய பிள்ளைகளை பாரும். இன்னைக்கு நீ ஒப்பு கொடுத்தால் தேவ மகிமையை நீ காண்பாய். அல்லேலூயா. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு ஆபத்து காலம் கிட்டி சேர்வதற்கு முன்பாகவே தேவனிடத்திலே ஒப்பரவாகி மண்டியிட்டு மொன்றாடி சிரம் தாழ்த்தி கரங்கூப்பி பொற்பாதம் பணிந்து இருதயம் கசந்து உன் இருதயத்தை ஒடுக்கி உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய பாதத்தை நீ கண்ணீராக கழுவினால் கர்த்தர் உனக்கு சகாயம் செய்ய தீவிரித்து வருவார். உன் சத்துரு உன்னை மனதை கடினப்படுத்துகிறான், ஆகாத சிந்தனையை உனக்கு கொண்டு வருகிறான். அங்க போனா கொள்ளாமா, இங்க வந்தா கொள்ளாமா, அப்படி செய்தா கொள்ளாமா, உன் சுயப்பத்திலே உன்னை சாகடிக்க சத்துரு சிதறடிக்கிறவன். அல்லேலூயா. உன்னை குடும்பத்தை மோசம் போக்க எத்தனிக்கிறான். கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. கடைசி காலத்திலே வைக்கப்பட்டு இருக்கிறாய். நிமிஷ நேரம்தான் உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பொன்னான வேளையை கர்த்தருக்கு அவசரமாய் ஒப்பு கொடுத்து உன் விசுவாசத்திலே உன்னை உறுதிப்படுத்தி உன் சரீரத்தை ஆத்துமாவை ஒடுக்கி உன் கண்ணீரை தேவ பாதத்திலே காணிக்கையாய் ஊற்றி உன் பரலோக தேவன் உனக்கு சகாயம் செய்கிற வரைக்கும் உன் செபத்தை எடுக்காமலும் உன் முழங்கால் யுத்தத்தை அதை அகற்றாமலும் இருந்து போராடினால் கர்த்தரிடத்திலே தயவு பெறுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே யாரையும் நாங்கள் அற்பமாய் எண்ணாதபடி, எங்க வாழ்க்கையில் நாங்கள் யாருக்கு அற்பமாய் ஆகிவிடாதபடி தகப்பனே, செல்ல தகப்பனே, எங்களை ரட்சியும், எங்களை விடுவியும். பாரத்தோடு பாகத்தோடு ஏக்கத்தோடு பெருமுச்சோடு அநேக காரியங்களை நினைத்து துன்பத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் வரப்போற பயங்கரத்தை நினைத்து கலக்கத்தோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோப்பா. அப்பா எங்களை தருகிறோப்பா. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை தருகிறோம் ஐயா. இனி நாங்கள் ஒரு நிர்விசாரியாய் இராதபடி, ஆண்டவரை அற்பமாய் எண்ணாதபடி, நான் தான் பெரியவன் என்று நினைத்ததுக்காக வருந்தி வண்டியிட்டு ஆண்டவரிடத்திலே என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லுகிற, ஒப்பு கொடுக்கிற, விசுவாசிக்கிற, நம்பிக்கையோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்திலே விடுவியும் அப்பா. என்னென்ன காரியம், என்னென்ன வேண்டுதல், என்னென்ன காரியம் விண்ணப்பத்தோடு வந்து இருக்கிறார்கள். நாங்கள் வேண்டுவதற்கு அதிகமாய் என் செல்ல தகப்பன் இந்த மாலை நேரத்திலே இந்த ஆராதனையிலே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு பதில் தந்து ஆகாது என்று தள்ளப்பட்ட அற்பமாய் எண்ணப்பட்ட எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் சம்பத்துகளையும் தலைமுறைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து வர்த்திக்கவே வர்த்திக்க செய்து, ஆண்டவரே என்னுடைய பிள்ளை மோசே
ஆண்டவரே நீங்க வாக்கு சொன்னது போல எங்களை குறித்து தகப்பன் சாட்சி சொல்லுகிற தக்க நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் சம்பத்துகளும் உமக்குள் வேர் பற்றி துளிர்விட்டு பூத்து காய்த்து கனி கொடுத்து தேசத்திலே பரம்பி பெரும்பி இருக்க பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்கப்பா. நீங்க அப்படியே செய்து வழி நடத்துகிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்து நடக்க போவதற்கு எங்களுக்கு பலன் தருவதற்காக உமக்கு நன்றி. இனி ஒரு அசதி அற்பமாய் அசட்டையாய் இராதபடி ஆண்டவருக்குள்ளே கொழுந்து விட்டு எரியத்தக்கதான ஆண்டவரே நாங்கள் நற்கிரியை செய்ய எங்களுக்கு ஞானம், புத்தி, விவேகம், அறிவு, சத்துவம், வல்லமை, தாழ்மை எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். கரத்திலே தருகிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.